விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்க்கலாம். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? முதல்ல முக்கியமான வாக்குறுதி சொல்லிடுறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த முறை பாஜக விரட்டி அடிச்சுட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்க போகுது. 39 தொகுதி முடிச்சுட்டேன். 39க்கு 39 ஜெயிக்க போவது உறுதி. அதுல தமிழ்நாட்டுல ஆரம்ப புள்ளியா இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்கணும். இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா தலைவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே இங்க மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வரும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 400 ரூபாய் இருந்துச்சம்மா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? ஏத்துனது யாரு? தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே முதல் வேலை கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தலைவர் பண்ணுவார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்துக்கான வாக்குறுதிகள். கோவையில என்னோட துறை விளையாட்டுத்துறையின் சார்பாக தனியாரோடு சேர்ந்து கோவையில முதன்முறையாக ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும். நான் தான் அமைச்சர். நான் திருப்பி வந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். நிச்சயமா செஞ்சு கொடுப்போம். முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். கோவையில பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் விரைவில். செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏற்கனவே மதுரையில் திறந்தோம். இப்போ சென்னை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில கட்டி முடிக்கப்படும். சாய்பாபா காலனி உயர்மட்ட மேம்பால பணிகள் 55 கோடி மதிப்பீட்டில் விரைவில் தொடங்க உள்ளது. மாநகர் முழுவதும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும். நவம்பர் 24 அன்று கோவை தினம் மற்றும் கோவை விழா அரசு ஆதரவுடன் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவை மாநகரத்துடைய அனைத்து முக்கிய பகுதிகளையும் இணைக்கின்ற வகையில் புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும். தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக நகராட்சி கழிவுநீரை சுத்திகரிக்க TTRO பிளான்ட் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.